Hi friends, welcome to Kalki's Kitchen. நம்ம இன்னைக்கு சூடான சுவையான சன்னா மசாலா ரெடி பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். நீங்க சாப்பாட்டு கூட வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். வாங்க நம்ம இப்போ சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோனையும் நம்ம வந்து இதில் கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே சுண்டல்லையே கொஞ்சம் லைட்டாக போட்டு வேக வச்சு வச்சுருப்போம், அதனால் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து எடுத்து வேக வச்சுக்கோங்க, லைட்டாக உப்பு போட்டு. சுண்டலில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறங்காட்டி நம்ம இதுக்கு அளவாக கிரேவிக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து மசித்து இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்கு வேண்டி நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட சேர்ந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சன்னாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் புதினா போட்டால். வீடு ஃபுல்லாகவே நல்லா கமகமன்னு வாசம் அடிக்கும், அந்த அளவுக்கு நல்ல மனம் வருது. இப்போ நம்ம சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.